ஓகே நான் வரேன். வரேன். சரிங்க தம்பி. சரிங்க சார். காலையில் வந்துடுறேன் சார். ஓகே. அபி, நீ வந்த நேரமா மகாலட்சுமி வீடு தேடி வந்துட்டா. இந்த மணி தந்த பணம் வச்சுக்கோ. இது வந்து யூனிஃபார்முக்கு. என்னக்கா கூரைய பிச்சுக்கிட்டு காசு கொட்டிடுச்சா? இனிமே கொட்டும் அபி. அதான் அள்ளி கொடுக்கிற ராஜகுமாரனே எங்களை தேடி வந்திருக்காரே. மறுபடியும் அவருக்கு வேலை வந்துருச்சு. இனிமே வருமானத்துக்கு பிரச்சனையே இல்ல. அவர்தான் எங்க வீட்டுக்காரோட முதலாளி. சொக்க தங்கம். என்ன மூர்த்தி என்ன இன்னைக்கு உன் காட்டில் மழை போல? நாராயணா, காடு நல்லா ஏறி வரும்போது வாயை வைக்காதரா, என் ராசி போயிடும். ஓ ஓ ஓ திக். ஐயோ தோத்துட்டாரே. என்ன நாராயணா, இது நான் அடிக்க வேண்டிய கேமு. சிங்கிள் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசினா என்ன செத்தா போயிடுவ. மூஞ்ச பாரு, மூட்டை பிடிச்சி. சரிண்ணே விடுனே, ஒரு ஆட்டம் தானே. என்ன ஒரு ஆட்டம்னு சாதாரணமா சொல்லிட்டேன்? அதெல்லாம் அடுத்த ஆட்டத்தில் பிடிச்சிக்கலானே. யோ மூர்த்தி, அவன் பேசுறதுனால தான் நீ தோத்துட்டியா? யோ அடிச்சு வாயில உடைச்சிருவேன். நீ அவனுக்கு வக்காலத்தா? மாமா மாமா கோவப்படாதீங்க மாமா. என்னாச்சு மாப்பிள? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது மாப்பிள. ஐயோ மாமா, 2 லார்ஜை போட்டு விளையாடுங்க, விட்டதெல்லாம் பிடிச்சிடலாம். டே தம்பி, மாமாவுக்கு என் கணக்கில் 2 லார்ஜ் கொடு. சாப்பிட்டு நல்லா கூலா விளையாடுங்க, சரியா? மாமா பாத்துக்கடா. ஆடுவோம். இப்ப பாருங்க, அடுத்த கேம் இப்ப பாருங்க. இப்படி ஆயிடுச்சு. மேனேஜர் நாராயணா. அண்ணே நாராயணா, வா 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 வா. என்னண்ணே? இது வரைக்கும் எவ்வளவு இருந்ததோ அக்கௌண்ட்ல எல்லாத்தையும் கழிச்சிட்டு மீதி என்ட்ரி கொடுத்துரு. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ராசி. சரிண்ணே. என் செலவில் கொடுத்துரு. டைல்ஸ் பண்ணியா குடி. அவனுங்களை விட்டு கொடுக்க சொன்னதே நான் தான். ஏன்னா உன் பொண்ணு அபி எனக்கு வேணுமாமா. அக்கா, இன்னுமா அந்த ஜாக்கெட்டை தைக்கிறீங்க? சீக்கிரம் முடிங்கக்கா, நம்ம டெலிவரி கொடுக்கணும்ல. கணேசா, அந்த ரோஸ் கலர் சுடிதாருக்கு எம்ப்ராய்டிங் போட சொன்னே, போட்டீங்களா? போட்டாச்சு அபி. எங்க காட்டுங்க. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. சரி, நீங்க டெலிவரி கொடுத்துருங்க, நான் அப்புறம் பேசுறேன். சரி அபி. பை. ஏய் ஆனந்தி, தனியா கஷ்டப்படுறல, வா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஐயோ அபி, நாளைக்கு எனக்கு எக்ஸாம். படிச்ச மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி சரி சரி, சாரி. நீ படி, படிப்பு தான் முக்கியம். சாம்பார் தானே, 2 நிமிஷத்துல நானே செஞ்சிடுறேன். என்னது, இன்னைக்கும் சாம்பாரா? வேற ஏதாவது செய்யலாமே. நேர் விருப்பெல்லாம் கிடையாது. இருக்கிறத சாப்பிட்டு பழகுங்க. இது கூட இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கடையை விட்டுட்டு வந்து உங்களுக்குலாம் சமைச்சு போடுறதே பெரிய விஷயம். இதுல சாம்பார் வேண்டாமா? ஹலோ, சொல்லுடி. ஹே ஆனந்தி, ட்ரிப்புக்கு இன்னும் 2 நாள் தாண்டி இருக்கு. பணம் ரெடி பண்ணிட்டல? பண்ணணும்டி. ஹே, நீ ட்ரிப்புக்கு வரல? வரேன்டி. ஏய், நான் போனை வைக்கிறேன். அபி வந்துட்டா, நான் அப்புறமா பேசுறேன். யார் போன்ல? அது வந்து காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. செமஸ்டர் ஃபீஸ் கட்ட சொன்னாங்க. எவ்வளோ?
ஃபீஸ் எவ்வளவு கட்டணும்? 5000 ரூபாய். நாளைக்கு மறுநாளுக்குள்ள கட்டணும் அபி. கடையோட வாடகை காசு தான் இருக்கு. சரி ஓகே, நாளைக்கு தரேன். ஹே, என்கிட்ட பணம் ரெடி. நாளைக்கு கைக்கு வந்துரும். ஓகேடி, வச்சிட்டுமா? பை பை. எனக்கா எக்ஸாமா? ஆமாண்டா. அக்கா, ஒவ்வொரு வாரமும் தள்ளி போட்டுட்டே இருக்காதக்கா. பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னேன்ல, ஏதாச்சும் பார்த்து ரெடி பண்ணு. டேய், இப்போதான் நான் 5000 ரூபாய் கேட்டிருக்கேன். நீ எதையாவது கேட்டு எனக்கு வர வேண்டிய காசை கெடுத்து விட்றாதடா. விஸ்வநாதா, மாமா, என்னடா சாப்பிடவே மாட்டேங்கிற? என்னாச்சு? பொண்ணு கல்யாணத்தை நினைச்சு டென்ஷனா? நீங்களும் அக்காவும் இருக்கும்போது எனக்கு என்ன மாமா டென்ஷன்? பிறந்து வளர்ந்த இடத்துலயே கல்யாணமும் பண்ணிட்டு வர போறா, அவ்வளவுதானே? ஆமா, நானே இத பத்தி அசோக் கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க சொல்லிட்டீங்க. அசோக் இன்னும் வரலையா? இல்லம்மா, நான் ஃபோன் பண்ண அவன் எடுக்கல. ஓ, ஏமா டெய்லி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொன்னேன். அசோக் ஏமா இன்னும் வரல? அவன் தான் கம்பெனி எம்டி, எல்லாத்தையும் கவனிக்கணும். அவன் டைம் அவங்கிட்டயே இல்ல. சரி, அவ்வளவு கவனமா அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிறான்னா ஏன் நம்ம ஷேர்ஸ் எல்லாம் கம்மி ஆகுதுமா? அது அவன் கையில மட்டும் இல்ல. அதிகாரம் இருக்கிறவன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். அதனால தானே அவனுக்கு அதிகாரமே கொடுத்துருக்கோம். அப்பா ப்ளீஸ், நான் ஒன்னு சொல்லட்டுமா? அசோக் குட்டி பையன், நம்ம வீட்டு செல்ல பிள்ளை. அவனோட தலையில இவ்ளோ பெரிய சுமையை ஏத்தி வச்சது நம்ம தப்பு. நீ என்ன செய்யலான்னு சொல்ற? அவன் இஷ்டத்துக்கு எங்கேயாவது சுத்தட்டும், எங்கேயாவது இருக்கட்டும், விட்டுடலாம். அப்ப கம்பெனியை யார் பாத்துப்பாங்க? ஏமா நீ இருக்க, நான் இருக்கேன், அனாமிகா இருக்கா, வேற யாருமா பாத்துக்கணும்? கரெக்ட்பா. அப்பா, தம்பி வரான், அவன் முன்னாடி எதையும் பேச வேண்டாம் ப்ளீஸ். அம்மா உட்காருங்க. என்னாச்சு? ஏன் எந்திரிக்கிறீங்க? அதான் வந்துட்டான்ல. என்னாச்சு மாமா? யாராவது தப்பா பேசுனாங்களா? யாரும் தப்பாலாம் பேசல. ஆனா எல்லாரும் அமைதியா இருக்கீங்களே. இவ்வளவு ஷார்ப்பா பேசுற, அதே மாதிரி ஷார்ப்பா இருக்க வேண்டாமா? நான் என்னப்பா பண்ணேன்? இந்த டிஸ்கஷன் தேவையில்லாதது. அசோக், என்ன பிரச்சனை? அமைதியா இரு. அக்கா, நான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. உனக்கு எங்க போகணும், எந்த கண்ட்ரி பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அக்கா அனுப்பி வைக்கிறேன். அக்கா, இது என்னோட லைஃப், என்னோட கேம். நான் ஜெயிக்கிற வரைக்கும் போராட போறேன். அசோக், சாப்பிடாம ஏன் எழுந்த? எங்க போற? மா, ராஜா எப்பவும் ராஜாவா தான் இருக்கணும், ராஜாவா தான் வாழணும். நான் ராஜாவா தான் வருவேன். அசோக், வந்து சாப்பிட்டு போ. அசோக், அக்கா, அவளை விடுங்க. எப்படியாவது ராஜாவாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன தர வழுக்குது? என்ன பண்ணி வச்சிருக்க இன்னைக்கு? இன்னைக்கு சாம்பாரா வழக்கம் போல